ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த டிசம்பர் மந்த்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்போ அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இந்த இயர் டிசம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம லாஸ்ட் டிசம்பர்லேருந்து நடந்த கரண்ட் இவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி வர கிளாஸஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு சிஆர்சி சென்டரை வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ சிஆர்சி சென்டர்னா என்னது, லெப்டினன்ட் கவர்னர்னா யாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து எப்போ யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க, இப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் அப் மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்றவர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நாமினல் ஹெட், ரியல் ஹெட் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது நாமினல் ஹெட் அப்படின்னா கவர்னர், ரியல் ஹெட்னா வந்து சீஃப் மினிஸ்டர். ஸோ இப்படி ரெண்டு பதவி வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இருக்கு. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் வந்து ஒரு நாமினல் ஹெட் இருப்பாங்க. அவங்க பேர் தான் லிட்டர்னன்ட் கவர்னர். ஸோ அந்த லிட்டர்னன்ட் கவர்னரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 2019 தான் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து இந்த யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸை கொடுக்குறாங்க. இதை கொடுக்கறதுக்காக ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வராங்க. அந்த ஆக்டுக்கு பேர் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஆக்ட் மூலியமா என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு பகுதியாகவும் லடாக்கை வந்து இன்னொரு யூனியன் டெரிட்டரியாகவும் ரெண்டு யூனியன் டெரிட்டரியா பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஒரு லிட்டர்னன்ட் கவர்னரை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அப்படி அப்பாயிண்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் லிட்டர்னன்ட் கவர்னர் பேர் வந்துட்டு கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்றவர் தான். ஸோ இவர் எப்போ சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா 31 அக்டோபர் 2019 வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 2020 வந்துட்டு இவரை கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாத்திடுறாங்க. ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு செகண்ட் லிட்டர்னன்ட் கவர்னர் வராரு. அவரு பேரு தான் வந்து மனோஜ் சின்ஹா. ஸோ இவர் வந்து 2020 இருந்து இப்போ பிரசன்ட் டே வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு லிட்டர்னன்ட் கவர்னரா இருக்காரு. ஓகே. ஸோ அப்போ சிடபிள்யூசி சென்டர்னா என்னது, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிடபிள்யூசி சென்டர் அப்படின்னா காம்போசிட் ரீஜனல் சென்டர். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ரீஹபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே ரீஹபிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் இல்லைன்னா டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த வீல் சேர் மாதிரியான பொருள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கேட்டர் பண்றதுக்காக ஒரு சென்டர் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை தான் வந்து சிஆர்சி அப்படின்னு சொல்றோம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்ற சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது. இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் எப்படி இருந்துச்சு, எந்த டைம்ல வந்து அது யூனியன் டெரிட்டரியா மாறிச்சு, அதனால என்ன சேஞ்சஸ்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு ஆர்டிகல் இருக்கு. இதை வந்து பார்ட் 21 சப்செக்ஷன் 1ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்ற பார்ட்டு கீழே தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 370 படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்துச்சு. இது எதுக்காக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல வச்சாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு நம்ம நேச்சுரலா இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு பார்ட்டா கிடையாது. இது வந்து அக்செஷன் மூலியமா ஒரு அடிஷனல் பார்ட்டா நம்ம இந்தியால வந்து ஜாயின் பண்ண ஒரு ஸ்டேட். ஓகேவா? அதனால இதுக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு ஆர்டிகலை கொண்டு வராங்க. இதை சப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆர்டிகல் 35A அப்படின்ற ஒரு ஆர்டிகலை 1954ல கொண்டு வராங்க. ரெண்டு ஆர்டிகிளையும் கொண்டு வந்ததால என்ன சேஞ்சஸ் இருக்கு, நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இவ்வளவு நாள் என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மொத்த இந்தியன் ஸ்டேட்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகுறது வந்து கான்ஸ்டிடியூஷன் வச்சுதான். அதோட பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸோ இதோட வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லா இந்தியன் ஸ்டேட்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் கொடுத்து நீங்களே ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிக்கோங்க அப்படின்ற ஒரு எக்ஸம்ஷனை கொடுத்துதான் இந்த ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தன்னாட்சி பண்ணிக்கிற அட்டானமியை வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை தவிர்த்து மிச்ச எந்த அஃபேர்ஸ்ல வேணாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1956ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷனு, தனி ஃபிளாகை வந்துட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க.
இந்தியால இருக்கிற வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இங்க வாங்க முடியாது. ஸோ இதை தான் வந்துட்டு ஆர்டிகல் 370ல சொல்றாங்க. ஆர்டிகல் 35A பாத்தீங்கன்னா யாரு வந்துட்டு ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிட்டிசன் யாரு இல்ல அப்படின்ற டெசிஷனை வந்து எடுக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதுல வந்து இந்தியா இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறையை கொண்டு வராங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 1954. இது வந்து பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் தான் வந்துட்டு கொண்டு வராரு. ஜவஹர்லால் நேரு அவரோட மினிஸ்ட்ரி கேபினெட்டோட அட்வைஸ் மூலியமா இதை கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் படி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாழ்றவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எதுவுமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அப்ளிகபிளா இருக்காது. ஸோ அவங்க கான்ஸ்டியூஷனை அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ரெட் கலர் ஃபிளாகை வந்து அவங்க வச்சு இவ்வளவு நாள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2019ல வந்து ஒரு பில் கொண்டு வராங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் அப்படின்னு. ஸோ இந்த பில் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா 2 யூனியன் டெரிட்டரிஸா வந்து பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், செகண்ட் வந்துட்டு லடாக். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து 2 யூனியன் டெரிட்டரிஸா பிரிக்கிறாங்க இண்டிபெண்டன்ஸ் கழிச்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டை வந்து 2 ஸ்டேட்டா பிரிச்சு பார்த்திருக்கோம், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம 2 யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சிருக்கோம். ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் லோக்சபா ரெப்ரசன்டேஷன் எல்லாம் இருக்கணும் இல்லையா? அதை வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்க? நம்மளுக்கு வந்து ஒரு சென்சஸ் மூலியமாவோ இல்ல ஒரு ஜியோகிராபிக்கல் பாப்புலேஷன் அனாலிசிஸ் மூலியமாவோ தான் நம்மளுக்கு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து 2020ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி பேரு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன். இதை ஹெட் பண்றவர் வந்துட்டு ஜஸ்டிஸ் ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அப்படின்றவர் தான். இவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாரு. இவருக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்புறம் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இவங்க 2 பேரும் கோஆபரேட் பண்ணி இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி வந்துட்டு 43 சீட்ஸ் வந்து ஜம்மு டிவிஷனுக்கும் 47 சீட் வந்துட்டு காஷ்மீர் டிவிஷனுக்கும் ஒதுக்குறாங்க. இதுலயே வந்து 9 சீட் வந்து கண்டிப்பா எஸ்டி மக்கள், அதாவது ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த 9 சீட்ஸ் கண்டிப்பா ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறையை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க கவர்னர் அப்படின்ற ஒரு பதவி இருந்துச்சு. அதை தூக்கிட்டு லிட்டர்னன்ட் கவர்னர் அப்படின்னு எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இருக்கிற மாதிரி ஒரு பவரை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டிடியூஷனு ஃபிளாகு இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு இருந்த டூவல் சிட்டிசன்ஷிப்பையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு. நம்மளுக்கு என்ன தமிழ்நாடு சிட்டிசன் அப்படின்னு பாஸ்போர்ட்லாம் கிடையாது இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்றோம். ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாழ்ந்த மக்களுக்கு வந்து டூவல் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. இப்போ அதை மொத்தமா ரிவோக் பண்ணிட்டு எல்லாருக்குமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் அப்படின்னு இந்த பில் மூலியமா கொண்டு வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு பீனல் கோடை வந்து மொத்தமா ரிவோக் பண்ணி இந்தியன் பீனல் கோட் ஐபிசியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதன் மூலியமா இவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைக்குது. ரைட் டு எஜுகேஷன், நம்மளுக்கு இருக்கிற மிச்ச எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மேப் வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன். நம்மளுக்கு ரீஆர்கனைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பார்ட்டா வந்து 2 யூனியன் டெரிட்டரிஸை பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், செகண்ட் வந்துட்டு லடாக். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா யுனெஸ்கோ வந்துட்டு ஏசியா பெசிபிக் அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை வந்து கன்சர்வ் பண்ணதுக்காக இந்தியன் சிட்டிஸ்க்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சிட்டிஸ்ல இது வாங்கியிருக்கு, யுனெஸ்கோனா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் அப் பார்க்கலாம். ஸோ யுனெஸ்கோ அப்படின்றது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு பாடி தான். இதோட ஃபுல் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இதை வந்துட்டு 16th நவம்பர் 1945 தான் கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹியூமன் ஹிஸ்டரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற மான்யூமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணவும் கன்சர்வ் பண்ணவும் மிச்ச மக்கள் எல்லாரும் வந்து பார்க்குற அளவுக்கு அந்த டூரிசம் அட்ராக்ஷனை டெவலப் பண்றதுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக தான் யுனெஸ்கோ அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக இந்த ஹிஸ்டரி எல்லாம் ப்ரிசர்வ் பண்றது தான் இவங்க மெயின் வேலையா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஏசியா பெசிபிக் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு அவார்ட்ஸை வந்துட்டு யுனெஸ்கோ கொண்டு வராங்க 2000 இயர்ல. வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா
ஒரு மானுமெண்ட் வந்துட்டு சிட்டில இருக்கு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு கன்சர்வ் பண்ணி இல்லைன்னா ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் எல்லாம் புதுப்பிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா முன்னெடுத்து பண்றாங்க, அதோட தனித்துவம் வந்து மாறாத அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வச்சுதான் இந்த ஏசியா பெசிபிக் அவார்ட்ஸ் வந்து எந்தெந்த மானுமெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து 6 அவார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 2023ல. இதுல வந்து மெயினா நம்மளுக்கு எந்த கேட்டகரியை வச்சு பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா, பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இந்த மானுமெண்ட்ஸை ப்ரிசர்வ் பண்றோம் அப்படின்றத பார்த்து தான் இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைட்ஸ் வந்து எங்கெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 சைட்ஸ் வந்து சைனால இருந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, 6 சைட் வந்து இந்தியால இருந்தும், ஒரே ஒரு சைட் நேபாள்ல இருந்தும் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியால எந்தெந்த சைட்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராம்பாக் கேட் அப்படின்ற ஒரு இடத்த தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அம்ரித்சர்ல இருக்கு. என்ன ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னா அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றது. இதுதான் ஹையஸ்ட் ரெகக்னிஷன் இருக்கிற எல்லாத்துலயுமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீப்பால் ஹவேலி அப்படின்ற ஒரு இடம் தான். இது வந்து ஒரு ஸ்டே பண்ற இடம் மாதிரி, ஒரு லாட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கான பிளேஸ் இது. இந்த இடம் வந்து பஞ்சாப்ல இருக்கு. ஸோ இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கூட அலைன் ஆகுறதால இதுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் இட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்ணிகா மண்டபம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு கேரளால. அதுக்கு வந்துட்டு அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக சில குட்டி சைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹரியானால எபிஃபனி அப்படின்ற ஒரு இடம், அப்புறம் டேவிட் சசூன் லைப்ரரி, அப்புறமா ரீடிங் ரூம். ஸோ இந்த டேவிட் சசூன் லைப்ரரி அண்ட் ரீடிங் ரூம் வந்துட்டு மும்பைல தான் இருக்கு. அப்புறம் பிகேனர் ஹவுஸ் அப்படின்னு நியூ டெல்லியில ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு எல்லாம் தான் வந்து அவங்க ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் பேசிக்லி கான்செப்ட் இதுதான். எதுக்காக யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்றாங்க, யுனெஸ்கோ வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாம் எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல இருந்து அர்ஜென்டினா வந்து வெளியேற போறதா லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க ஈச் பிரைம் மினிஸ்டருக்கும். ஸோ எதுக்காக வெளியேறினாங்க, பிரிக்ஸ்னா என்னது, அர்ஜென்டினா எதுக்காக வெளியே வந்துட்டாங்க, ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கவர் பண்ண போறோம். பிரிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 5 டெவலப்பிங் எக்கனாமிஸோட ஒரு அசோசியேஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் வந்துட்டு 2009. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம்ல வந்துட்டு பிஆர்ஐசி அவ்வளோதான் 4 கண்ட்ரிஸ் தான் இருந்துச்சு. 2010ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்பத்துல இருந்து நம்ம இதை பிரிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ இது எதுக்காக நம்மளுக்கு இருக்குன்னா ஒரு கோஆப்ரேஷன் பிட்வீன் கண்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எந்த விதத்துல கோஆப்ரேஷன் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன், பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன் அண்ட் கல்ச்சுரல் கோஆப்ரேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்துட்டு எல்லாத்துலயும் டாமினேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த சைட்ல இருந்து ஏதாவது ஒரு டாமினன்ட் பவர் வேணும் இல்லையா. இந்த பிரிக்ஸை வந்துட்டு ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸா கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்காக தான் மெயினா இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்போ பிரிக்ஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் வந்து ஜிம் ஓ நீல் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் தான். ஸோ எதுக்காக இப்போ நம்ம இந்த நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு 6 மெம்பர் கண்ட்ரிஸை வந்து பிரிக்ஸ்குள்ள அட்மிட் பண்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி வந்து அர்ஜென்டினா, இத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட் அண்ட் யுஏஇ இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து நாங்களும் பிரிக்ஸ்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னு சிக்னட்டரியா ஆயிட்டாங்க. ஸோ இப்போ அர்ஜென்டினா என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இந்த பிரிக்ஸ் கோஆபரேஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்த கொஞ்ச நாள்லயே வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வித்ட்ராயில வந்து அனௌன்ஸ் பண்றதுக்காக எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ்க்கும் வந்து பர்சனல் லெட்டர்ஸ் வந்து அவர் சென்ட் பண்றாரு. எதுக்காக இவர் வித்ட்ரா பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட் வந்துட்டு ஆல்பர்டோ பெர்னாண்டஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான். இவரு தான் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போட்டு இருந்தாரு. ஸோ இவருக்கு அப்புறமா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு ஹேவியர் மிலி அப்படின்ற ஒரு பர்சன் உள்ள வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து அமெரிக்கா கூட அலைன் ஆயிருக்கு. ஸோ நாங்க வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட இப்போ அலைன்மெண்ட் வந்து வச்சுக்க போறோம். அதனால நாங்க பிரிக்ஸ்ல ஜாயின் பண்றது இந்த டைம்ல கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபார்மல் லெட்டர் வந்து எழுதிட்டு வித்ட்ரா பண்ணிடுறாரு.
ஸோ இதுல இருந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா, பிரசிடென்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுற டைம்ல வந்து ஃபாரின் பாலிசிஸும் அதுக்கேத்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்சஸ்னால அவர் கோஆபரேஷன் விட்டு எக்ஸிட் ஆகுறாரு. ஸோ இதுதான் இந்த நியூஸோட ஹைலைட். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா, மால்தீவியன் பிரசிடென்ட் வந்துட்டு இந்தியன் பர்சனல் எல்லாரையும் வந்து வெளியே போக சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மால்தீவ்ஸ்ல இருந்து. ஸோ அதுக்கு அவர் ஒரு டெட்லைனும் செட் பண்ணியிருக்காரு. March 15, 2024க்குள்ள எல்லா இந்தியன் மிலிட்ரி பர்சனலும் வெளியே போயிருங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டா வச்சிருக்காரு. ஸோ எதுக்காக திடீர்னு இந்த ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் நம்ம நியூஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரிக்வெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எலெக்ஷன்ஸ் நடந்தது. எலெக்ஷன்ஸ் நடந்து இப்போ புதுசா பிரசிடென்ட்டா வந்தவர் பேரு தான் முகமது மிசு அப்படின்றவர். ஸோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ஃபர்ஸ்ட் வந்து சைனாவை போய் விசிட் பண்ணிருக்காரு. அங்க இருக்கிற சைனீஸ் பிரசிடென்ட் கூட ஒரு இன்டராக்ஷன் வச்சிருக்காரு. அவர் மால்தீவ்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. இந்தியன் ட்ரூப்ஸ் எல்லாருமே வந்து எங்க டெமோக்ரஸியை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க எல்லாரும் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமும் கொடுத்துடுறாரு. மார்ச்க்குள்ள போயிருங்க அப்படின்னு. ஸோ இதனால இந்தியாவுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதான் நம்ம இந்த நியூஸ்ல அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் அப்படின்றது வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன்ல தான் இருக்கு. நம்ம கண்ட்ரிக்கு வந்து சர்வைலன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சில கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸ்ல இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ அதனாலதான் வந்து நம்ம ட்ரூப்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. அது போக நம்மளுக்கு சாகர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்கோம். அந்த இனிஷியேட்டிவ் ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா, செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன் அப்படின்னு. ஸோ அந்த இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம என்ஷோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ஷோர் பண்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் இருக்கு. இது வந்து நம்ம இந்தியன் ஃபாரின் பாலிசிலேயே வந்து ஒரு அங்கமா இருக்கு. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு. ஸோ நம்ம ஃபாரின் பாலிசிலேயே வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான பிரின்சிபல்ஸ் தான் இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ல ஒரு முக்கியமான பார்ட்னரே வந்துட்டு நம்மளுக்கு மால்தீவ்ஸ் தான். நீங்க மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு ஐலாண்ட் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தண்ணிக்கு நடுவுல இருக்கிறதால மோஸ்ட்லி எல்லா ரிசோர்சஸுமே அவங்களால செல்ஃப் சஃபிஷியன்ட்டா ப்ரொக்யூர் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து நிறைய கண்ட்ரீஸ் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்றாங்க. ஸோ சைனா வந்துட்டு அதுல இம்பார்ட்டன்ட் பவரா இருக்கும். அதனாலதான் இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பெகுலேட் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன். சைனீஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சைனாவோட ஒரு டிப்ளமசி கான்செப்ட். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி இடங்கள், தாய்வானா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் வந்து ஃபோர்ஸ் மூலியமாவோ இல்லை ஏதாவது ப்ரெஷர் கொடுத்து லோன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவர்சிவ் மெத்தட்ஸ் வச்சு அவங்கள வந்துட்டு ப்ரோ சைனாவா ஆக்க பாக்குறாங்க. ஸோ இப்படி பண்ணா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் அட்டானமி கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பிரசிடென்ட் இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் வரும்ன்றதுக்காக இது சொன்னேன். இப்படிதான் வந்து ஒரு நியூஸ் வந்து நீங்க படிக்கிறீங்கன்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னது, அதுல வந்து இப்ப ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்கு, இப்ப எதுக்கு இது வந்து பர்டிகுலரா நியூஸ்ல சொல்றாங்க, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுட்ஸையும் அட்ரஸ் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.